இங்க ஒருத்தர் கண்முழிச்சு பார்க்கும்போது 6 மீட்டர் ஆழம் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடியில வேற தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால அவரு ரொம்பவே பயந்து போய் அந்த ஸ்விம்மிங் பூலுடைய கார்னருக்கு போய் சுவரை பிடிச்சி மேலே ஏறலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா சுவர்ல எந்த கிரிப்புமே இல்லாததுனால நகம் உடைஞ்சு அப்படியே உள்ள விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் படுத்துக்கிட்டு இருந்த ஏர் பெட் எடுத்துட்டு வந்து அதை போட்டாவது மேலே ஏறலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அப்ப கூட ஹைட் பத்தவே இல்ல. அப்பன்னு பார்த்து அந்த ஸ்விம்மிங் பூலுடைய எட்ஜில் அவருடைய போன் ரிங் ஆகுது. அதை எடுத்துட்டா யாரையாவது கூப்பிட்டு தப்பிச்சிடலான்னு யோசிக்கிறாரு. ஆனா அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அப்படியே நகர்ந்து நகர்ந்து வந்து தண்ணிக்குள்ள விழுற மாதிரி வருது. நம்ம ஹீரோவும் அதை எப்படியாவது கீழே விழுறதுக்குள்ள புடிச்சிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ளேயே இன்னொரு பக்கம் அவர் வளர்க்குற நாய் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து தண்ணிக்குள்ள விழுற மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோ அது தண்ணிக்குள்ள விழுந்தா செத்து போயிடும்னு சொல்லிட்டு அவர் படுத்துக்கிட்டு இருந்த ஏர் பெட் எடுத்துட்டு போயிட்டு அந்த நாயை மேல தள்ளி காப்பாத்திடுறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் அவருடைய போன் கரெக்டா தண்ணிக்குள்ள விழுது. உடனே போய் இவர் அதை எடுத்து ஆன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அது ஒர்க்கே ஆகல, ரிப்பேர் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவரும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. அதனால அந்த ஏர் பெட் மேலேயே படுத்து அப்படியே தூங்கிடுறாரு. அப்பன்னு பார்த்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியில குதிக்கிறதுக்காக வரா. ஆனா அவளுக்கு தெரியாது தண்ணியுடைய ஆழம் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அவ குதிக்கலான்னு பின்னால இருந்து ஓடி வரா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோடைய நாய் பயங்கரமா குலைக்கிறதுனால அவரு டக்குன்னு கண்முழிச்சு உள்ள குதிச்சிராதன்னு கத்துறாரு. ஆனா அவளால சடனா நிக்க முடியாம ஸ்லிப் ஆகி விழுந்து தலையிலேயே அடிபட்டு ரத்தத்தோட அவளும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. இப்ப வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அவளையும் தூக்கிட்டு வந்து அந்த ஏர் பெட்லயே படுக்க போடுறாரு. அவளுக்கு தலையில அடிபட்டதுனால ரத்தம் வேற நிறைய போக்கிட்டே இருக்கு. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. அவருடைய நாய் வேற பயங்கரமா குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்டா அப்படி குலைக்குதுன்னு பார்த்தா அந்த நாய்க்கு பக்கத்துல எங்க இருந்தோ தப்பிச்சு வந்த ஒரு முதல்ல அந்த நாயை கடிக்க வருது. அப்ப டக்குன்னு ஸ்லிப் ஆகி அந்த முதலையுமே அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருது. அதை பார்த்த நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்து போயிடுறான். இப்ப அப்படியே விடியவும் செய்து ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணி வேற ஃபுல்லா ட்ரை ஆயிடுது. இப்ப அந்த முதல்ல எங்கடான்னு பார்த்தா இவங்களுக்கு முன்னாலதான் வாயில ஒரு டேப்பை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோ அந்த டேப்பை எப்படியாவது எடுத்துட்டா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய மண்டையில அடிப்பட்ட இடத்துல சுத்தி விடலான்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த முதல்ல கிட்ட போய் எப்படியும் அந்த டேப்பை எடுத்துட்டு வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய தலையில சுத்தி விட்டுறான். இப்படியே இந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே இவங்களுக்கு பல நாட்கள் கழிது. இப்ப அந்த முதல்ல வேற அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே முட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோடைய பாடி டீஹைட்ரேட் ஆகி அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அதை பார்த்து அந்த முதல்ல அவனை கடிக்கிறதுக்காக வருது. ஆனா இது பிளான் தான் போல. ஏன்னா இவன் அங்க இருந்து ஒரு டிரைனேஜ் மேல துணியை போட்டு வச்சிருக்கான். அதுக்குள்ள அந்த முதல்ல விழுந்துருது. உடனே ஓடி போய் இவன் அந்த டிரைனேஜோட மூடியை க்ளோஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த முதலையுடைய முட்டையே சமைச்சு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டாவது தப்பிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவன் மேல ஏத்தி விட்டு ஹெல்ப் பண்றான். ஆனா ஹைட் பத்தாததுனால அந்த முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த முதல்ல டிரைனேஜுக்குள்ள இருந்து வெளியில வருது. வந்து அதோடைய முட்டையெல்லாம் உடைஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு இவங்க மேல பயங்கர கோவப்பட்டு இவங்களை கடிக்கிறதுக்காக ஓடி வருது. ஆனா இவங்க அதுகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு அந்த டிரைனேஜுக்குள்ள போய் டிரைனேஜோட மூடியை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே மேல நிமிர்ந்து பார்த்தா மேல ஏதோ ஒரு ட்ரோன் பறக்கிற மாதிரி இருக்குது. அதுகிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அது ஏதோ சின்ன பசங்க விளையாடுற பொருளா இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு துணி காய போட்டிருந்த ஒரு கம்பி காத்துல அடிச்சுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்குள்ள வந்து விழுது. இவன் அதை பிடிச்சாது எப்படியாவது மேலே ஏறி வந்துடலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுல கம்பிலாம் வெளியில நீட்டிட்டு இருந்ததுனால இவன் கையில குத்தி இவனுக்கு பயங்கரமா ரத்தம் வந்துருது. அதனால அவன் டமால்னு கீழே விழுந்துடுறான். அதை பார்த்து அந்த முதல்ல வேகமா ஓடி வந்து அவனுடைய காலை கடிச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. அவன் இன்னொரு காலை வச்சு அந்த முதலையுடைய மூஞ்சிலேயே எட்டி எட்டி உதைக்கிறான். ஆனா அப்ப கூட அந்த முதல்ல விடுற மாதிரியே தெரியல. அப்ப பக்கத்துல ஒரு பக்கெட் இருக்கும். அதை எடுத்து அந்த முதலையை பயங்கரமா அடிக்கிறான். உடனே அந்த முதல்ல அவனை விட்டுருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. இப்ப அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ட்ரைனேஜுக்குள்ள இருக்கிறா. அங்க வேற தண்ணி ரொம்பிக்கிட்டே இருக்கு. இங்க இந்த முதல்ல வேற மறுபடியும் வந்து அவனை கடிக்க ஆரம்பிச்சிடுது. கடைசியா அவனுடைய தலையை கடிக்க வரும்போது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரைனேஜுக்குள்ள இருந்து விசில் அடிக்கிறா. அப்ப உடனே நம்ம ஹீரோ ஒரு கட்டை எடுத்து அந்த முதலையுடைய வாய்க்கு இடையில வச்சுட்டு தப்பிச்சிடுறான். இன்னொரு பக்கம் இவனுடைய நாய் வேற இவன் பிரச்சனையில இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே எகிரி குதிக்குது. அது கழுத்துல சங்கிலி கட்டி இருந்ததுனால அப்படியே தூக்கு போட்டு தொங்குன மாதிரி தொங்கி செத்து போயிடுது. கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோ ஒரு பெரிய பைப் எடுத்து அந்த முதலுடைய வாய்க்குள்ளேயே சொருகி அதை சாகடிச்சிடறான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம செத்து தொங்கிக்கிட்டு இருக்க அவனுடைய நாயை பிடிச்சிதான் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து மேல வரான். மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த டிரைனேஜுடைய இன்னொரு பக்கத்தையும் ஓபன் பண்ணி அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் காப்பாத்திடுறான். ஆனா என்ன பிரச்சனைனா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தண்ணிக்குள்ள மூழ்கி கிடந்ததுனால அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. உடனே இவன் அவளுக்கு செயற்கை சுவாசம் எல்லாம் கொடுத்து சிபிஆர் எல்லாம் பண்ணி அவளையும் எப்படியே காப்பாத்திடுறான். கடைசியில அவனுடைய நாய் தான் அதுடைய உயிரியை கொடுத்து இவங்க ரெண்டு பேரையுமே காப்பாத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.